விக்கிலீக்ஸ் எப்படி அமெரிக்காவோட வரலாற்றையே ஒரு பக்கம் புரட்டி போட்டுச்சு. வெளியுறவு கொள்கை அன்னைக்கு ஊரு பூரா போய் மன்னிப்பு கேட்கிற கொள்கையாவே மாறி போச்சு. அந்த அளவுக்கு இவர்களோட சித்து விளையாட்டு வெளியில வந்ததுனால பாதிப்படைஞ்சார்கள். அத காட்டிலும் ஒரு படி மேல, இல்ல அதுக்கு ஈக்குவல் அவன் அவன் அனுபவிச்ச வேதனைய பொறுத்து இப்ப பதிவு பண்ணிக்க வேண்டியது தான். காரணம் என்ன அப்டின்னா, இந்த யுஎஸ்ஏல இப்ப வரக்கூடிய சமாச்சாரம் பூராமே, பூரா அமெரிக்கா பண்ணுதுன்னு தெரியும். ஆனா, அத பெரிய அளவுல தடுக்கவோ, தட்டி கேட்கவோ முடியாது. தப்பிச்சு போக மட்டும் தான் முடியும். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, கணிசமான டாலர்கள அங்கருந்து இறக்குறதும், அந்த டாலர்கள அகைன்ஸ்டா சேலஞ்ச் பண்ணும்போது, பெரிய அளவுல தடைகள் போடுறதும். இதுல ஓரளவுக்கு வெற்றி கண்டு கரை கண்டது யாரு அப்டின்னா இந்தியா தான். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் உண்ம. அரசாங்கங்கள் சுதாரிச்சப்பட இந்திய அரசாங்கம் சுதாரிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம், பல என்ஜிஓக்களோட லைசென்ஸ் கட் பண்ணப்பட்டுச்சு. ஏன்டா அப்டின்னு கேட்டா, இந்த என்ஜிஓக்கள் முழுக்க முழுக்க அவர்களுக்கு எதன் பேர்ல ஃபண்ட் வாங்குறாங்களோ, அத இம்ப்ளிமெண்ட் பண்றதே இல்ல கிரவுண்ட்ல அப்டிங்கிறது தான். நான் மக்களுக்கு சேவை பண்றேன். அதுல ஏகப்பட்ட கிளாஸ் இருக்கு. குழந்தைகளுக்கா, படிப்புக்கா, உணவுக்கா, சுகாதாரத்துக்கா, குழந்தைகள் சார்ந்தே இவ்வளோ கிளாஸ் இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்கு. ஆனா, அதுபடி இவனுங்க இயங்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி, ஏகப்பட்ட விஷயங்கள தடை பண்ணி, ஓரளவுக்கு கண்ட்ரோல் எடுத்தோம். அதுக்கடுத்த இன்னொரு விஷயமா, இப்ப யுஎஸ்ஏல பல விஷயங்கள், அதுல முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த தேர்தல்ல தலையிடுறது. இங்க உள்ள செய்தி ஆட்கள வச்சு பெரிய அளவுல தங்களோட தேவையான விஷயங்கள உள்ளுக்குள்ள கொண்டு வரது. இப்படிப்பட்ட விவகாரங்கள்ல ஜாஸ்தியா ஈடுபட்டிருக்கார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா, இத வெளிப்படையாவே செஞ்சிருக்காய்ங்க. அங்க எப்படி கணக்கு எழுதியிருக்காய்ங்க அப்டின்னா, இந்தியால மக்களோட தேர்தல், அதாவது வாக்களிக்கும் சதவீதத்த உயர்த்துறோம். அவங்கள வாக்களிக்க சொல்லி ஜனநாயகத்த காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபண்ட் அமெரிக்கால இருந்து புறப்பட்டுருக்கு. என்ன ஒரு நல்ல எண்ணம். எல்லா அரசாங்கமும் சொந்த நாட்டுல ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணும், விளம்பரம் பண்ணும். ஆனா இவன் பக்கத்து நாட்டுல போய் பக்கத்து நாட்டு கூட கிடையாது. எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற நாட்டுல, அந்த நாட்டு மக்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா, எவ்வளோ நல்லவனா நாங்க இருக்கோம். எங்கள பாராட்டணும், உங்க ஊர்ல செல வைக்கணும் அப்படின்னு கூட பேசுவாய்ங்க. யாரு வெளியில இருந்து இத வெளியில கொண்டு வந்திருந்தா. ஆனா, இப்ப ட்ரம்ப் நிர்வாகமே கொண்டு வரனால, பெரிய அளவு அப்படிலாம் வாய் பேச முடியல. அப்படிலாம் வாய் பேச முடியாம சிக்கி திணர்றார்கள். எது? அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, அமெரிக்கால இருந்து நம்ம ஊர்ல பணம் வாங்கினவர்கள் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்திலயும் பணம் வாங்கினவர்கள். இந்த லிஸ்ட் பெருசா போது. யாரெல்லாம் லிஸ்ட்ல இருப்பார்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒவ்வொருத்தரா பேர சொல்ல தேவை கிடையாது. லிஸ்ட் வெளியாயிருச்சாடா அப்படின்னு கேட்டா சத்தியமா தெரியல. வாங்கியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல விசாரணை அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. எல்லா பேரையும் வெளியில சொல்லணும் அப்படின்னு இருக்கார்கள். இந்த மாரி பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னாரு வாங்கினார். சத்தியமா அப்படி எந்த பேரும் வரப்போறதும் கிடையாது. வந்தாலும் பெரிய நடவடிக்கைகள்னு ஒண்ணும் இருக்க போறது கிடையாது. அப்ப இதுல என்னதான் புண்ணியம்? சத்தியமா புண்ணியம் இருக்கு. இந்த 4 வருஷங்கள் இந்த மாரி எந்த ஏடும் உள்ளுக்குள்ள வரப்போறது கிடையாது. 4 வருஷத்துக்கு அப்புறம் டோர ஓப்பன் பண்ணி விட்டுருவாய்ங்க. ட்ரம்ப் போயி பைடன் நிர்வாகம் மாரி வேற ஒரு நிர்வாகம் வந்துச்சு அப்புட்ன்னா. அப்ப இப்பவே லீக்கேஜஸ அரசாங்கங்கள் அடைக்க ஆரம்பிச்சோம் அப்புட்ன்னா, அடுத்து புதுசா உள்ள வரவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றத்த போது இந்தியா வலுவான நிலையில இருந்துச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா உள்ளயே வர முடியாது. இப்படி ஒரு மாறுதல கொண்டு வரக்கும் டெல்லி தயாராகுது. பல விஷயங்கள் செய்றார்கள். ஆனா, இன்னமும் வேகம் காட்டணும் அப்படிங்கிறது தான். எப்படி ஒரு டசன் என்ஜிஓக்கள அடைச்சப்ப குய்யோ முய்யோன்னு கத்துனார்களோ, அது 100% இந்தியாவுக்கான இந்திய இறையாண்மைக்கான மைலேஜ் தான். என்ன ஒண்ணு இவர்கள்லாம் கத்துறார்கள் அப்படிங்கிறக்காக 100% நிப்பாட்டினார்கள். அடுத்தடுத்த பிரான்ச்சஸ்க்கு ஓடி இருக்கணும். ஓடி 1000% தொட்டிருந்தா கிரவுண்ட் ஜீரோவ அன்னைக்கே கொண்டு வந்திருக்க முடியும். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. கடவுளா ஒரு வழி விட்டுருக்காரு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா ட்ரம்ப பொறுத்தவரை அவர் நேரடியாவே சொல்லியிருக்காரு. "எப்பா அந்த நாட்டுல அவனுங்க ஓட்டு போட்டா என்ன, ஓட்டு போடாட்டி எனக்கு என்னப்பா? இதுக்கெல்லாமா ஃபண்ட் அனுப்ப முடியும்?" அப்படிங்கிறதான். சரி ட்ரம்ப் இவ்வளவு நல்லவரா? அமெரிக்கா இப்படிலாம் தலையிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு புத்தரோட மறுபிறவியா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஏர்ல உட்கார்ந்திருக்க பல நபர்கள் சொல்லப்போனா 90, 95% ட்ரம்புக்கு தனிப்பட்ட ரீதியில எதிரான நபர்கள்.
அடுத்து இந்த 95 ட்ரம்ப்ப நீக்கிட்டு பார்த்தோம்னா, ஒரு 75% ட்ரம்போட கட்சிக்கே எதிரான நபர்கள். அப்ப ஒட்டுமொத்தமா இந்த பயலுக கிட்ட அமெரிக்காவோட கஜானா சாவி இருக்கிறத ட்ரம்ப் விரும்புவாரா அப்படின்னு கேட்டா, முன்னாள் என் கட்சிக்காரன்லாம் விரும்புறான், விரும்பல. நான் விரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கஜானாவே கிடையாதுன்னு புடுங்கிட்டாரு. இந்த அவரு செஞ்ச இந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல தான் நமக்கெல்லாம் அடிஷனலா மைலேஜ் ஆயிப்போச்சு. இத பயன்படுத்திக்க வேண்டியதுதான். சரி, அன்னை அமெரிக்கா இது ஒரு பிரம்மாஸ்திரம் தான். இந்த 2 கட்சிகளுக்குள்ள சண்டைய தாண்டி அமெரிக்காவுக்கான ஒரு சிறப்பான மைலேஜ ஒட்டுமொத்த உலகத்திலயும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இத அமெரிக்கா கையில இருந்து விட்டுருமா? விட்டுட்டு என்ன பண்ண போறாய்ங்க? அமெரிக்காவே புத்தரா மாறப்போதா? அப்படின்னு கேட்டா சத்தியமா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. இப்ப ட்ரம்போட நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது தெரிஞ்சிரும். தனியா யுஎஸ்ஏடுன்னு வச்சு, அந்த யுஎஸ்ஏடு போய் ஊருக்குள்ள கூட்டி கலவரம் பண்றது, அப்படி கலவரங்கள் பண்ணி உட்கார வைக்கிற ஆட்கள், மீதி பணத்த திருப்பி இந்த கட்சிக்கே தேர்தல் செலவுக்கு அனுப்புறது. எது? அமெரிக்காவுக்குள்ள. அப்ப அமெரிக்கால தேர்தல் இல்லாத காலகட்டங்கள்ல வெளியில எவ்வளோ அனுப்பியிருப்பாய்ங்க? இது ஏறக்குறைய அமெரிக்க அரசியல்வாதிகள் ஸ்டாக் மார்க்கெட்ல செய்யக்கூடிய ஒரு ஸ்கேம் மாரி, தனியா ஒரு ரூட்ட இப்ப எடுத்திருக்காய்ங்க. வெற்றிகரமாவும் பயணிச்சிருக்காய்ங்க. இதுக்கு எண்டு கார்டு போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா இப்ப இனிமேல் மத்த நாடுகள்ல தலையிடாம இருக்குமா? அப்படின்னு கேட்டா தலையிடும். அவர்களோட உளவுத்துறைய வச்சே எவ்வளவு சரி கட்ட முடியுமோ சரி கட்டி எடுத்துக்குவார்கள். ஆனா இந்த அளவுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குமா? அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடைக்கும். அதே சமயம் இதே பேட்டர்ன் என்ன ஒண்ணு அவன் சிகப்பு சட்டை போட்டா நான் பச்சை சட்டை போடுறேன் அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் கையில் எடுத்த ஒரு விஷயம் தான் எலான் மஸ்க வச்சு. இன்னைக்கு எலான் மஸ்க், நாளைக்கு இன்னொரு தொழிலதிபர் அப்படின்னு மாறி போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப எலான் மஸ்க் எங்கெல்லாம் போறாரு? பிரிட்டன் போறார். பிரிட்டன்ல அவர் ஆதரிக்கக்கூடிய நபர் தான் அடுத்த கேண்டிடேட்டா நிக்கிறார். எதுக்கு? பிரிட்டன ஆளப் போறார். அவரோட தியரியும், இவரோட தியரியும் ஒரே மாரி இருக்கும். அடுத்து ஜெர்மனி போறார். ஜெர்மனி முதல்ல பழைய விஷயத்துல இருந்து வெளில வாங்கடா. இன்னமும் ஹிட்லரையே கட்டிப்பிடிச்சு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹிட்லரோட சிம்பல இவரே போட்டு வந்துட்டார். இப்போ இந்த சிம்பல காட்டினா தானே தடையுமீங்க. அந்த சிம்பல நானே காட்டுறேன் பார். இப்ப என்னடா செய்ய போறீங்க? இதெல்லாம் விட்டுட்டு வெளில வாங்கடா. முதல்ல இறங்கி அடிங்கடா அப்படின்னு சொல்லி, அங்க ஒரு கட்சிய தத்தெடுத்துக்கிட்டாங்க. இந்த மாரி ஊரு பூரா ஒரு கட்சிய தத்தெடுத்துக்கிறது மூலியமா, ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு நாள் யுஎஸ்ஏடு என்னத்த கிழிச்சுச்சோ, அத வந்து எலான் மஸ்க் வச்சு நான் கிழிச்சுக்கிறேன் அப்படின்னு அமெரிக்கால அவரு அறிவிச்சுட்டு போயிட்டாரு. இது போதுமே அமெரிக்க சிஸ்டத்துக்கு. அடுத்தவன குட்டிச்சவரா ஆக்குறோம். அது எப்படி சட்டைய போட்டு ஆக்குனா என்னப்பா? அப்படிங்கிற மாரி அவர்கள் கிளம்பி போய்ட்டார்கள். அதனால தான் இந்த 4 வருஷத்துல எவ்வளவு தூரம் ஓடுறோமோ, அதுதான் நமக்கான மைலேஜா இருக்கும். ஏன் அப்புட்ன்னா, இந்த 4 வருஷத்துல இவர்கள் எலான் மஸ்க வச்சு ஒவ்வொரு ஊரா திட்டம் போட்டு நம்ம ஊருக்கும் வருவார்கள். அதுக்கடுத்து இவர்களே இல்லாம போயிட்டா, மீண்டும் யுஎஸ்ஏடு வேற பேர்லயோ, இல்ல அதே பேர்லயோ இதே திட்டங்களோட ஏற்கனவே அமுல்ல உள்ள திட்டங்களோட வரும். அப்பல்லாம் பூதக்குட்டி மாரி இங்க வந்து தேர்தல் முறைகேடு, தேர்தல் மிஷினே தப்பு, வாக்கு சீட்டுக்கு மாத்து, வாக்கு சீட்ல இருக்கும்போது முறைகேடு நடக்கலையா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு புரிதலுக்காக சொல்றேன். இன்னைக்கு எவ்வளவு தூரம் அந்த மிஷின் போட்டவங்களுக்கு தான் ஓட்டு விழுகுதா? வெளியில இருந்து ஆப்பரேட் பண்றார்கள். போட்டதுக்கு அப்புறம் பொட்டி மாத்துறார்கள். இந்த மாரி அரசியல்வாதிகள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கார்களோ, இதே மாரி வாக்குச்சீட்டு இருக்கும்போதும் பேசினார்கள். அப்ப என்ன பேசினார்கள் அப்புட்ன்னா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதாவது அந்த வாக்குச்சீட்டு செலுத்தக்கூடிய அந்த சிம்பிள அடிக்கக்கூடிய அந்த மை அப்படிங்கிறது பிரத்யேகமா வெளிநாட்டுல இருந்து வர வைக்கப்பட்டது. குறிப்பா ரஷ்யால இருந்து வர வைக்கப்பட்டது. அது குத்துன செகண்ட்ல ஒரு சின்னமாவும், குத்துனதுக்கு அப்புறம் வேற ஒரு சின்னமாவும் மாறிருச்சு அப்படின்னு சொல்லி அந்காலங்கள்ல அரசியல்வாதிகள் பெரிய அளவு பிரச்சாரம்லாம் செஞ்சார்கள். அதனால ஓட்டு சீட்டாகட்டும், இப்ப இருக்கக்கூடிய மிஷின் ஆகட்டும், இல்ல இதுக்கு அடுத்து ஏதாவது சூப்பரா பைபாஸ் பண்ணி வேற ஒரு சிஸ்டம் வந்தாலும் சரி, தோத்து போகக்கூடிய அரசியல்வாதிகள் இத சேலஞ்ச் பண்ணுவார்கள். எதுக்கு? அன்னைக்கு கவுண்டிங் ரிசல்ட் வந்த அன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுவார்கள். ஆனா எதிரி நாடு அடுத்த நாள் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்கிறக்கான வேலைய இறங்கி போயிட்டே இருப்பார்கள். ஆனா, இந்த சூழ்நிலைகள பயன்படுத்தக்கூடிய எதிரி நாடுகள், அதையே முழு கவனத்தை மக்கள செலுத்துற மாரியும், தேர்தல்லயே கலவரம் பண்ற மாரியும், தேர்தல விட்டே இந்த தலைவர்கள ஒதுக்குற மாரியும் சம்பவங்கள பண்றக்கு. தேர்தல விட்டு ஒதுக்கிட்டு புது தலைவர்கள். யாரு? புது தலைவர்கள். இந்த குட்டி கலவரம் பண்ணக்கூடிய ஆட்கள் மீண்டும் தலைவர்கள் போஸ்ட்டுக்கு வரது. இந்த வேலைகள சிறப்பா செய்ய ஆரம்பிப்பார்கள். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். அதனால இந்த 4 வருஷத்துல இந்தியா ஓடணும். இந்தியா ஓட தயாராயிருச்சு. இருந்தாலும் 100% ஓடிருவார்கள். ஏறக்குறைய 200% ஓடிட்டோம்னா, வருங்கால சந்ததிகள் நிம்மதியா பொழைக்கலாம் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.